அதில் ஒன்று சொல்லி அதில் போட்டிருக்கிறேன். அதாவது வடிவமைக்கப்பட்ட ஒன்றே வேதனையாக இருக்குமானால் உண்மையான ஒன்று எப்படி இருந்திருக்கும்? அந்த படத்தை பார்க்கும்போதே ஒரு அழுகை வருது, ஒரு ஏக்கம் வருது, ஒரு பெருமூச்சு வருது. ஐயோ, ஒன்று வேணாம். நம்ம பழங்காலத்தில் படங்கள் பார்த்துருப்போமே, ஒருத்தனை அடிக்கிறான், அடிக்கும்போது ஐயோ அடிக்கிறானே, எதை பார்த்து? உங்களுக்கெல்லாம் பழைய ஞாபகம் வரும் இல்லை? ஒரு சவுக்கால் அடிக்கும்போது எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்களா? இந்த காலத்தில் அடிக்கும்போது பாவி அடிக்கிறான் பார்த்தியா, எப்படி அடிக்கிறான் பார்த்தியா, எப்படி அடிக்கிறான் பார்த்தியா. கற்பனையான ஒன்றே வேதனையாக இருக்குமானால் உண்மையான ஒன்று எப்படி இருக்கும்? ஆனால் ஜனங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. கரங்களை உயர்த்தி, தேவனே, அன்றும் இன்றும் மனிதன் மனிதனாக தான் இருக்கிறான். சபைக்கு வர்றவங்களே அப்படி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அந்த பாரம், அந்த உணர்வு, அந்த வேதனை கவனியுங்கள். நான் திரும்ப சொல்லுகிறேன். ஒரு திரைப்படம் பாதிக்கிறது, ஒரு நாடகம் பாதிக்கிறது, ஒரு சீரியல் பாதிக்கிறது. ஆனால் உண்மையான ஒன்று பாதிக்கவே இல்லை. சிலுவையின் மரணம் பாதிக்கவே இல்லை, சிலுவையின் வார்த்தைகள் பாதிக்கலை, சிலுவையின் ஆண்டவரும் யாரையும் பாதிக்கவே இல்லை. அதான் பெரிய வேதனை. வாசித்து பாருங்கள். இதை குறித்து ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம். இவை எல்லாமே இந்த வேதனைகளும் இந்த பாடுகளும் இந்த இகழ்ச்சிகளும் எல்லாமே முன்குறிக்கப்பட்டது. 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷனை பார்க்கிலும், ஹலோ, ஒரு இயற்கையான மனிதனை பார்க்கிலும் அவர் மோசமானவராக இருந்தார். கவனிக்கிறீங்களா? மனுஷனை பார்க்கிலும் அவர் தெய்வம், ஆனால் மனிதனை பார்க்கிலும், அந்த வார்த்தையை கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். தெய்வம், படைத்தவர், அவர்தான் படைப்பின் ஆண்டவர். ஆனால் படைப்பின் ஆண்டவர் எப்படி இருந்தாரா? மனுப்புத்திரரை பார்க்கிலும் கேவலமாயிருந்தார், அந்த கேடு அடைந்தார். அந்த ரெண்டு வார்த்தை இணைத்து படிக்க விரும்புகிறேன். மனுப்புத்திரரை பார்க்கிலும் கேடு அடைந்தார். இதை திருப்பி சொல்வேனால், கேடான மனிதன், உங்களுக்கு கேடான மனிதன் நன்மை செய்யும் ஒரு தெய்வம். ஆனால் நன்மை செய்யும் ஒரு தெய்வம் எப்படி ஆனாராம்? கேடான மனிதனை விட கேடானார். ஆனால் பண்ணிக்கணும், கேடானார். நீங்களும் நானும் கேடு உள்ளவர்கள். இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது. அப்படியானால் அந்த வசனம் போடுறது, அதாவது இவ்வளவு கேடு. கொஞ்சம் சிந்திக்க எல்லாரும். நான் கேடு உள்ளவன், மாறுபாடு உள்ளவன், மோசமானவன், குற்றவாளி.